அமெரிக்காவின் 50% வரி விதிப்பிலிருந்து தொழில் நிறுவனங்களை பாதுகாக்க வலியுறுத்தி திருப்பூரில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்கலாம். நேசராஜ், வணக்கம். அங்கு நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டம் குறித்து மேலும் சொல்லுங்க. வணக்கம். திருப்பூர் ரயில் நிலையம் அருகே அமெரிக்க அரசின் 50% வரி விதிப்பால் கடும் பாதிப்புக்குள்ளாகிய திருப்பூர் உள்ளிட்ட தொழில் நகரங்களை கண்டு கொள்ளாமல் மத்திய அரசை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், கொங்குநாடு மக்கள் தேசிய தலைவர் வி.ஆர். ஈஸ்வரன், ஆர். ராசா மற்றும் செந்தில் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திருமாவளவன், ரஷ்யாவிடம் இருந்து அம்பானி கச்சா எண்ணெயை வாங்குகிறார், பாரத பிரதமர் அவர்களுக்கு வணிகம் செய்து வருகிறார், பாரத பிரதமர் மோடி அவர்கள் அம்பானியும் அதானியும் பினாமிகளாக இருக்கிறார்கள், அதனால் இந்த 50% வரி விதிப்பு விதிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்ட அவர், ரஷ்யாவிடம் இருந்து இந்திய பொருட்கள் வாங்குகிறது, இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்கா 50% வரி விதித்துள்ளது, இதனால் இறால் உற்பத்தி ஏற்றுமதி அப்படியே நின்றுவிட்டது, அதே போல விவசாய ஜவுளி மற்றும் நவரத்தின பொருட்களும் அனைத்தும் நின்றுவிட்டன, முடிவாக பிரதமர் மோடி அவர்கள் அம்பானி மற்றும் அதானியிடம் ரஷ்யாவிடம் இருந்து பொருள் வாங்கக்கூடாது என அறிவிக்க வேண்டும். இந்த அறிவிப்பால் மறுபடியும் அமெரிக்கா இந்த பிரச்சனை 50% வரி விதிப்பை கைவிட்டு விடும் என தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த நிகழ்ச்சியின் காரணமாக திருப்பூரில் உள்ள அனைத்து பனியன் நிர்வாகிகள் மற்றும் தொழிலதிபர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.